வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நியூஸ். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு டாபிக்ஸ் பியூக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோல பார்க்க போறது சர்க்யூட் தியரி ஆர் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய ஆர்எல்சி அண்ட் ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த டாபிக்கோட நம்ம சேனல்ல ஆர்எல்சி அண்ட் ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸோட பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அது ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த பார்ட் 2 வீடியோல ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2022ல ட்ரிபிள் கொஸ்டின் பப்ளிக் கேட்டிருந்தாங்க. இன் an RLC parallel circuit dash and dash are minimum at resonance. RLC parallel circuit பொறுத்த வரைக்கும் எந்த ரெண்டு வேல்யூ மினிமமா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். parallel RLC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இம்பிடன்ஸ் வந்து மேக்சிமமா இருக்கும். ஸோ இம்பிடன்ஸ் சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா இருக்கு, ரெசிப்ரோக்கலா இருக்கிறது பாத்தீங்கன்னா அட்மிட்டன்ஸ் வரும். அப்ப இம்பிடன்ஸ் மேக்சிமமா இருக்கும் பொழுது அட்மிட்டன்ஸ்ன்றது மினிமமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால மினிமமா இருக்கும். அதே மாதிரி கரண்டோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இம்பிடன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கரண்டோட வேல்யூ மினிமமா இருக்கும். கரண்ட்டும் அட்மிட்டன்ஸும் தான் பேரலல் ஆர்எல்சி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமா இருக்கும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இன் a series RLC circuit if C is increased what happens to resonant frequency? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2022ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தது. சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்ல கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட் தெரியும். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா எஃப் நாட் ஈக்குவல் டு 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சின்னு வரும். ஓகேங்களா? இதுல கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஃப்ரீக்வன்சியும் கெப்பாசிட்டன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. அப்போ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய இட் டிக்ரீசஸ். அடுத்த கொஸ்டின், a parallel RLC circuit has L equal to 2 Henry, C equal to 0.5 farad. The value of R that will produce unity damping factor is. இந்த கொஸ்டின்ல parallel RLC circuit பத்தி கொடுத்திருக்காங்க. L ஓட வேல்யூ இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க. எந்த வேல்யூ ஆஃப் ஆர்ல யூனிட்டி டேம்பிங் ஃபேக்டர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா டேம்பிங் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. ஸோ டேம்பிங் ஃபேக்டர் ஜீட்டான்றது பாத்தீங்க அப்படின்னா பேரலல் ஆர்எல்சி சர்க்யூட்டுக்கு 1/2R ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/C வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆரோட வேல்யூ. சரிங்களா? யூனிட்டி டேம்பிங் ஃபேக்டர் சொல்லும் போது இந்த ஜீட்டாவோட வேல்யூ 1 வரும். ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1/2R ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லோட வேல்யூ 2 ஹென்ரி டிவைடட் பை கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 0.25 ஃபாரட். சரிங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது ஆரோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வரும். ஸ்கொயர் ரூட் 2ன்றது பாத்தீங்கன்னா 1.414 வரும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நியர்பை வேல்யூ வர்றது பாத்தீங்க அப்படின்னா 2 தான் வரும். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. ஆன்சர் கீழயும் ஆப்ஷன் சி தான் கொடுத்திருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபார் த டேங்க் சர்க்யூட் ஷோன் பிலோ ஃபைண்ட் த சர்க்குலேட்டிங் கரண்ட் அட் ரெசனன்ஸ். The supply voltage of V volts, neglect any resistance of the circuit. Neglect any. இந்த கொஸ்டின்ல ஒரு டேங்க் சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. அதுல சர்க்குலேட்டிங் கரண்டோட வேல்யூ அட் ரெசனன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரெசனன்ஸ்ல சர்க்குலேட்டிங் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரண்டோட வேல்யூ I ஈக்குவல் டு ரெண்டு வகையா கண்டுபிடிக்கலாம். இது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் டிவைடட் பை இண்டக்டரோட ரியாக்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணலாம், அல்லது வோல்டேஜ் டிவைடட் பை எக்ஸியா வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம V/XC வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா 1/2πFCன்னு வரும். இதுவே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா 2πFLன்னு வரும். ஓகேங்களா? இந்த Fன்றது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா V இன்டூ 2πFCன்னு வரும். ஸோ வோல்டேஜ் இன்டூ 2π. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா 1/2π√LC இல்லைங்களா? ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இன்டூ சின்றது வருது. இந்த 2π கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா V, இங்க இது ரெண்டும் கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் C/L வரும். தட் இஸ் V இன்டூ C/L டு த பவர் ஆஃப் 1/2 வரும். இதுதான் கரண்டோட வேல்யூ. தட் இஸ் சர்க்குலேட்டிங் கரண்டோட ஈக்குவேஷன் இதுதான். V இன்டூ C/L பவர் 1/2. ஸோ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் சில இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
ஜஸ்ட் நம்ம கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸ்பிரஷன் தான் இங்க சர்க்குலேட்டிங் கரண்டோட வேல்யூ அட் ரெசனன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2022ல ட்ரிபிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. Two series resonant filters are shown in the figure below. Let the 3 dB bandwidth of the filter 1 is B1 and that of filter 2 be B2. The value of B1 by B2 is. இந்த கொஸ்டின்ல ரெண்டு சீரிஸ் ரெசனன்ட் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 dB பேண்ட்வித்தோட வேல்யூ B1 அண்ட் B2 சொல்றாங்க. அதோட ரேஞ்சியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சீரிஸ் ரெசனன்ட் ஃபில்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட பேண்ட்வித்தோட ஃபார்முலா B equal to R divided by 2 pi L. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் B1ன்றது ஆரோட வேல்யூ சேம் ஆர் தான் இருக்கு. எல்லோட வேல்யூ L1 இருக்காங்க. அப்ப ஆர் டிவைட் பை 2 பை L1 வரும். இது செகண்ட் ஃபில்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா பேண்ட்வித் B2 அசியூம் பண்ணோம்னா இங்க வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஆர் இருக்கு அண்ட் எல்லோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா L1 by 4 இருக்கு. அப்ப 2 பை L1 by 4 வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 4R டிவைட் பை 2 பை L1 வரும். கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா B1 by B2 தான் கண்டுபிடிக்கணும். அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 2 பை ஆர் பை 2 பை எல் divided by 4R 2 pi L1. இங்கேயும் L1 தான். கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1 by 4 வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. Q factor at resonance in parallel circuit is. parallel circuitோட Q factorக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. Q factor பொறுத்த வரைக்கும் parallel circuitல Q equal to ஒமேகா நாட் RC அப்படி எழுதலாம். அல்லது R by ஒமேகா நாட் L அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய ஆர் டிவைட் பை 2 பை எஃப்ஆர்எல். இங்க ஒமேகா நாட் இருக்கு இல்லையா? ஒமேகா நாட்டோட வேல்யூ எப்படி எழுதுவோம்? 2 பை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இன்டு எல். ஸோ கியூ ஃபேக்டரோட வேல்யூ ஆர் டிவைட் பை 2 பை எஃப்ஆர்எல். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷன் ஏல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒமேகா எல் டிவைட் பை ஆர். இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூ ஃபேக்டர் ஆஃப் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட். ஓகேங்களா? சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டுக்கான கியூ ஃபேக்டர் அண்ட் parallel ஆர்எல்சி சர்க்யூட்டுக்கான கியூ ஃபேக்டர் ரெண்டு தெரிஞ்சிருந்தா ஈக்குவேஷன் இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எல் விச் the circuit resonates at the frequency of 1000 radian per second. இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அதுல வேல்யூ ஆஃப் எல், இந்த கொஸ்டின்ல ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி 1000 ரேடியன் per செகண்ட்ல இருக்கிறதுக்கு என்ன வேல்யூ ஆஃப் எல் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது ஒரு parallel டேங்க் சர்க்யூட். இந்த டேங்க் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ ஆர், இங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்எல். ஓகேங்களா? இதோட வேல்யூ ஆர்எல் ஆக்சுவலா. இங்க கெப்பாசிட்டன்ஸுக்கு சீரிஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்சி, இதோட வேல்யூ எக்ஸி. ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன்லயும் பார்த்தோம். ஸோ அதுல இருந்து ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர்எல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி டிவைடட் பை ஆர்சி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர் வரும். இதுதான் பாத்தீங்கன்னா ரெசனன்ட் கண்டிஷனுக்கான ஈக்குவேஷன். இந்த டேங்க் சர்க்யூட்டை பொறுத்தவரைக்கும் ரெசனன்ஸ் கண்டிஷனுக்கான ஈக்குவேஷன். இதுல எக்ஸ்எல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஆர்எல்ன்றது இந்த 5. ஸோ ஆர்எல் ஸ்கொயர் போது பாத்தீங்க அப்படின்னா இங்க 25 வந்துடும். ஸோ எக்ஸ்எல்லோட வேல்யூ தெரியாது, அதனால எக்ஸ்எல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். எக்ஸியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அப்ப அந்த 12 மட்டும் அப்படியே வந்துடும். தென் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்சியோட வேல்யூ 10 இருக்கு. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 100 வந்துடும். அண்ட் எக்ஸி பாத்தீங்கன்னா அகைன் இந்த 12 மட்டும் எடுத்துக்கணும். 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மெட்ல வரும். ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்மெட்ல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மெட்ல வரும். ஸோ அது பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட் வரும். 12 எக்ஸ்எல் ஸ்கொயர் மைனஸ் 244 எக்ஸ்எல் பிளஸ் 300 பிளஸ் 300 ஈக்குவல் டு 0 வரும். இப்போ இந்த எக்ஸ்எலோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷனா வரக்கூடியது எக்ஸ்எலோட வேல்யூ 19.01 ஆர் 1.31 வரும். அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூஸ் தான் வரும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது. அப்ப நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது L1 எல், நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இண்டக்டன்ஸோட வேல்யூ எல்ல கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ரியாக்டன்ஸோட வேல்யூ. இப்போ எல்லோட வேல்யூன்றது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் எல் டிவைடட் பை ஒமேகான்னு வரும். இந்த ஒமேகான்ற ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க.
ரேடியன் பர் செகண்ட்லயே கொடுத்துருக்காங்க. அதனால 19.01 டிவைடட் பை 1000 போடும்போது உங்களுக்கு அப்போ நம்மளுக்கு எல்லோட வேல்யூ என்ன வரும்னா 19.01 மில்லி ஹென்ரியா வரும். ஓகேங்களா? அடுத்த வேல்யூவான எக்ஸலோட 1.31க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது 1.31 மில்லி ஹென்ரியா வரும். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல நியர்பையா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய 18.98 மில்லி ஹென்றி ஆர் 1.32 மில்லி ஹென்றி. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மட்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் எடுக்கிறது கொஞ்சம் லென்த்தியா போகும். அதனால எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரியான கொஸ்டினை லாஸ்டா அட்டன் பண்றது பெட்டரா இருக்கும். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. In a series RLC circuit, the voltage across inductance will be maximum. சீரிஸ் RLC சர்க்யூட்ல வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் எப்ப மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஆஃப்டர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஜஸ்ட் ஆஃப்டர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி தான் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ்ன்றது மேக்ஸிமமா இருக்கும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2024ல ECE கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. In a series RLC circuit, R equal to 2 kilo ohm, L equal to 1 Henry and C equal to 1 by 400 microfarad. The resonant frequency is. இந்த கொஸ்டின்ல ஒரு RLC சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, சீரிஸ் RLC சர்க்யூட். அதுல R, L and C வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கேட்டிருக்காங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் F0 அல்லது FR சொல்லும்போது 1 by 2 pi ஸ்கொயர் ரூட் ஆஃப் LCன்னு வரும். இங்க 1 by 2 pi L ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 Henry. கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 1 by 400 மைக்ரோஃபாரட். மைக்ரோன்றது 10 பவர் மைனஸ் 6 இல்லையா? ஸோ இங்க 10 பவர் அடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 by 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 10 பவர் மைனஸ் 8 வந்துடும், டிவைட் பை 4 வரும். 1 by 2 பை அடுத்த சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1 by 2 பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 டிவைட் பை 2 வரும். இந்த 2 கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 10 பவர் மைனஸ் 4 நியூமரேட்டர்ல போகும்போது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியான வேல்யூன்றது பாத்தீங்கன்னா 1 by பை இன்டூ 10 பவர் 4 வரும். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ஹெட்ஸ். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ஹெட்ஸ். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆகக்கூடிய பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய 1 by பை இன்டூ 10 பவர் 4 ஹெட்ஸ். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் சிடிஎஸ்சி இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. Which one of the following statements is incorrect with respect to resonance at resonance in series RLC circuit? இந்த கொஸ்டின்ல இன்கரெக்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சீரிஸ் RLC சர்க்யூட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் இஸ் மேக்ஸிமம். சீரிஸ் RLC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இம்பிடன்ஸ்ன்றது மினிமமா இருக்கும். ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இம்பிடன்ஸ்ன்றது மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்குமே கொஸ்டினை ப்ராப்பரா படிச்சுட்டு 4 ஆப்ஷனும் கரெக்டா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் சிடிஎஸ்சி இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஃபார் த சர்க்யூட் ஷோன் ஃபைண்ட் த கியூ ஃபேக்டர். ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அதோட கியூ ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இந்த சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன சர்க்யூட்னா சீரிஸ் RLC சர்க்யூட் இல்லைங்களா? சீரிஸ் கனெக்ஷன்ல தான் இருக்கு. சீரிஸ் RLC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் கியூ ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்னன்னா Q equal to 1 by R into square root of L by C. R ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. L ஓட வேல்யூ 0.1 அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஓட வேல்யூ 50 மைக்ரோஃபாரட். ஓகேங்களா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 4.47 வரும். Q ஃபேக்டரோட வேல்யூ 4.47 வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் சிடிஎஸ்சி இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இன் சீரிஸ் RLC சர்க்யூட் ஆப்ரேட்டிங் பிலோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி த கரண்ட் இஸ். சீரிஸ் RLC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் பிலோ த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சில கரண்ட் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சீரிஸ் RLC சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு பிலோவா எப்படி ஆக்ட் ஆகும், அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு அபோவா எப்படி ஆக்ட் ஆகும்ன்றது இருக்கு. அபோவா ஆக்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இண்டக்டிவ் காம்பனன்ட்ஸ் டாமினேட் பண்ணும். அண்ட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு பிலோவா சர்க்யூட் ஆப்ரேட் பண்ணும்போது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு பிலோவான ஃப்ரீக்வன்சில சர்க்யூட் ஆப்ரேட் பண்ணும்போது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து டாமினேட்.
ஓகேங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இங்க பிலோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. சர்க்யூட் இஸ் ஆப்பரேட்டிங் பிலோ தி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. பிலோ தி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எந்த காம்போனன்ட் டாமினன்ட்டா இருக்கும்? கெபாசிட்டிவ் காம்போனன்ட். இப்ப கெபாசிட்டன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்ன்றது லீட் பண்ணும். சப்ளை வோல்டேஜோட கரண்ட்ன்றது லீட் பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இதுவே அபோவ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருந்தாங்கன்னா, இண்டக்டிவ் காம்போனன்ட்ஸ் வந்து டாமினேட் பண்ணும். இண்டக்டிவ் காம்போனன்ட்ஸ் பொறுத்தவரைக்கும், இண்டக்டர பொறுத்தவரைக்கும் கரண்ட்ன்றது லேக் ஆகும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் பிலோ தி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய I leads VS. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். A circuit with a resistor, inductor and capacitor in series is a resonant of F0 Hz. If all the component values are now doubled, the new resonant frequency is. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கியூட் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் இருக்கு. சீரிஸ் ரெசனன்ட் சர்க்கியூட்ல ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ F0 சொல்லியிருக்காங்க. எல்லா காம்போனன்டோட வேல்யூ டபுள் ஆகும்போது நியூ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு பாத்தீங்க அப்படின்னா 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. இதுல எல்லா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது டபுள் ஆகுது. டபுள் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா 1/2π இன்டூ 2 டைம்ஸ் எல், அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் சின்னு வரும். ஸோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்றது பாத்தீங்க அப்படின்னா 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி இன்டூ 2ன்னு வரும். இங்க 4 வரும். ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 2 வந்துடும். அப்ப நியூ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்றது எஃப் நியூன்றது பாத்தீங்க அப்படின்னா F0 divided by 2. நியூ ஃப்ரீக்வன்சி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட நியூ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்றது ஆல் த காம்போனன்ட் வேல்யூஸ் டபுள் ஆகும்போது பாதியா மாறுது. அதாவது டிவைடட் பை 2 வருது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அதனால இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ 2024ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் டிட்டர்மைன் த பேண்ட்வித். த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சர்க்யூட் இஸ் 7.12 ஹெர்ட்ஸ். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. பேண்ட்வித்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேண்ட்வித்தோட ஃபார்முலா சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் V ஈக்குவல் டு R டிவைடட் பை 2πL. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சொல்லும்போது இந்த 90 ஓமும் இந்த 10 ஓமும் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 100 வந்துடும். 2π எல்லோட வேல்யூ இண்டக்டரோட வேல்யூ 5 இருக்கு. சரிங்களா? இண்டக்டரோட வேல்யூ 5 ஹென்ரி. அப்ப இன்டூ 5 வந்துடும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இங்க 20 வரும். நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 3.18ன்னு வரும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய 3.178 ஹெர்ட்ஸ். பேண்ட்வித்துக்கான ஃபார்முலா ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணா போதும், ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏல சர்க்யூட் கண்டெய்னிங் ஆர் எல் அண்ட் சி இஸ் செட் டு பி இன் ரெசனன்ஸ். இந்த இடத்துல இஃப் வந்தா பெட்டரா இருக்கும். இஃப் த வேல் இந்த இடத்துல இஃப் வந்தா கொஞ்சம் ரீடபிலிட்டி பெட்டரா இருக்கும். இஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் த சர்க்யூட் இஸ் இன் ஃபேஸ் வித் த கரண்ட் த்ரூ இட். அதாவது ஒரு ஆர்எல்சி சர்க்யூட்டோட ரெசனன்ட் கண்டிஷன்ல வோல்டேஜ் அக்ராஸ் சர்க்யூட்டும் கரண்ட்டும் இன்ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெசனன்ஸ் கண்டிஷன்ல கண்டிப்பா இன்ஃபேஸ்ல தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன்றது ட்ரூ தான். ஸ்டேட்மெண்ட் பில அட் ரெசனன்ஸ் த பவர் ஃபேக்டர் ஆஃப் த சர்க்யூட் இஸ் 1 சொல்றாங்க. இதுவும் ட்ரூ தான். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. இங்க ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த இன்னுக்கு பதிலா இஃப் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்மளே என்ன கான்செப்ட் வந்து அவங்க கேட்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ 2025ல ட்ரிபிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. A series RLC circuit having R equal to 5 ohm, L equal to 400 Henry and C equal to 4 Farad is fed from 400 volt supply. Then voltage across capacitor at resonance is. Then voltage across the capacitor at resonance will be. The question is series R. இந்த கொஸ்டின்ல சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் எல் சி அண்ட் இன்புட் சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டர் அட் ரெசனன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல வோல்டேஜ் அக்ராஸ் த கெபாசிட்டர்ன்ற போது விசி ஈக்குவல் டு Q ஃபேக்டர் இன்டூ சப்ளை வோல்டேஜ்னு வரும். இங்க Q ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Q ஈக்குவல் டு 1/R ஸ்கொயர் ரூட் ஆஃப் L பை சின்னு வரும். ஓகேங்களா? ஆரோட வேல்யூ 5, எல்லோட வேல்யூ 400, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 4. ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்க 100 வரும். ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா 10 வரும். 10/5னா Qவோட வேல்யூ 2 வந்துடும். Q ஃபேக்டரோட வேல்யூ 2 வரும். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர்ன்றது Q ஃபேக்டர் தட் இஸ் 2. சப்ளை வோல்டேஜ் என்னது 400
ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி 400 ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரின்றது மேக்னிடியூட் மட்டும் எடுத்தீங்கன்னா 400 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வரக்கூடியது 800 வோல்ட் வரும் 800 வோல்ட் வரும் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் in a parallel RLC circuit the behavior of total current under resonant condition will be parallel RLC circuitல total current under resonant conditionல எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க parallel RLC circuit பொறுத்த வரைக்கும் resonant conditionல கரண்டோட வேல்யூ மினிமமா இருக்கும் அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இதுவே சீரிஸ் RLC சர்க்யூட் சொல்லியிருந்தாங்கன்னா கரண்டோட வேல்யூ மேக்ஸிமமா இருக்கும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் parallel RLC சர்க்யூட் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் in a series RLC circuit the condition for critically damped response is சீரிஸ் RLC சர்க்யூட்டோட கிரிட்டிக்கலி டேம்ப்டு ரெஸ்பான்ஸ்ல கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல டேம்பிங் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஒமேகா நாட் ஸ்கொயர் ஓகேங்களா கிரிட்டிக்கலி டேம்ப்டு கண்டிஷனுக்கு இப்போ இந்த ஆல்பான்றது பாத்தீங்க அப்படின்னா ஆர் பை டூ எல் ஸோ ஆர் பை டூ எல் ஸ்கொயர் வந்துடும் ஒமேகா நாட்ன்றது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இது ஒமேகா நாட் இருக்கு அதாவது ரேடியன் பர் செகண்ட்ல இருக்கக்கூடியது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒமேகான்றது 1/√ஆஃப் எல்சின்னு வரும் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 1/LCன்னு வரும் இதுதான் கிரிட்டிக்கலி டேம்ப்டு கண்டிஷனுக்கான கண்டிஷன் இது கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்